வரைக்கும் எந்த பொண்ணும் உன்ன மாதிரி இப்படி என்ன மயக்கினதே இல்ல. கண்ணுல ஏதாவது காந்தம் வச்சிருக்கியோ? அப்படியே பார்த்தாலே இழுக்குது. என்ன? எனக்கும் உங்களை போல ஆணழகன நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆணழகன் நீ? நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். நானும் அப்பன்னா நீயே சொல்ல. இல்ல இல்ல, நீங்களே சொல்லுங்க. சரி சரி சொல்றேன். முத தடவையா ஒரு பொண்ணு கிட்ட லவ் சொல்ல போறேன். சொதப்பாம சொல்லணுமே. எப்படி சொல்றது? என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, அந்த 3 வார்த்தை அதான் வர மாட்டேங்குது. அது இங்க இந்த இடத்துல தான் இருக்கு. கொஞ்சம் அப்படி வந்துட்டா நல்லா இருக்கும். அதுதான் வர மாட்டேங்குதே. அது நிறைய பொண்ணுகிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா சொல்ல முடியல. இந்த பொண்ணுகிட்டயாவது சொல்லலாம்னு நினைச்சா வார்த்தை தடுக்குதே. இதுதான் இதெல்லாம் வரவே கூடாது. இவன் என்ன பண்றான்? என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, சொல்றேன் இருங்க. ஐ ஐ லவ் லவ் ஐயோ யூ யூ மீ யூ யூ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நானே கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வர வச்சு என் அஞ்சல கிட்ட 5 நிமிஷத்துல லவ் சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஆப்பாயில போட்டிய. லே, நான் ஒரு பொண்ணு கிட்ட அவஸ்தைப்படுறத பாத்துட்டு தானே இருக்க. அது தெரிஞ்சு லவ் பண்ணிட்டு இருக்கேன் நீ ஒரு பொண்ணு. இது வேற, என்னோடது பியூர் லவ். அதெல்லாம் உனக்கு புரியாது. எனக்கு ஒரு இடமும் புரிய வேண்டாம். வாழ வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? சாப்பிட வேணாமா? நீ சாப்பிட தானே கூட்டிட்டு வந்த. டேய், உள்ள போனா அந்த அபித்தொல்லை தாங்க முடியலடா. டார்ச்சர் பண்றான். சாப்பாடுலாம் ஒண்ணு வேணாம், கிளம்பி வா. நான் உன் கூட வந்ததே கறி கஞ்சிக்காகத்தான். நான் சாப்பிட்டு தான் வருவேன். வா சாப்பிடலாம். இல்ல சொன்னா கேளு. வேணாம். உனக்கு வேணாம், எனக்கு வேணும். ஏய், வா ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. நான் எப்படி சாப்பிடுறேன்னு மட்டும் பாரு. வா. இல்ல வேணால, சொன்னா கேளு. வா. நான் வயிறு கடப்படாங்கல்ல. வா. உங்க கை கழுவுற சொம்பக்கான. இந்த சஞ்சீவ், கை கழுவிக்கோ. எல்லாம் 500 ரூபா நோட்டா தான் இருக்கு பங்காளி. ஆமாமா. என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தங்கச்சி. ஆமா, அவர் வரலையா? பொம்பளைங்க விசேஷம் தானே, நீ போயிட்டு வா. ஒரு வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டாருனே. அப்படியா? சரி சரி. இந்தாங்க எழுதிக்கோங்க. எழுதிக்கங்க. வரேனே. சரிம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா, பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சாமா? இல்ல, நான் கடைக்குள்ள நான் தேடிக்கிட்டு இருக்கானே. ஓ அப்படியா? ஆமா. சரி சரி. வரேன். சரிம்மா. இல்ல கணேஷா, காசு எடு. இந்தாமக்கா. பெரியப்பா, நாங்க மொழி எழுதிக்கங்க. என்ன பாண்டி, எத்தனை தடவை தான் மொழி எழுதுவ? எத்தனை தடவையா? கொஞ்சம் அது ஏற்கனவே வந்து எழுதிட்டு போயிட்டாப்பா. இந்த பாரு, முதல் மொழியை அவ தான் எழுதிருக்கா. அபி, எதுக்கு நீ எங்க வீட்டு சார்பா மொய்ய வச்ச? எது உங்க வீடா? நம்ம வீடு சஞ்சீவ். நீ மொய் வச்சா என்ன, நான் மொய் வச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீ வேற, நாங்க வேற. எம்பிட்டு மொய் வச்ச? 2000 ரூபாய்.
ஏய் எதுக்கு அவ்வளவு மொய் வச்ச? 500 ரூபா வச்சா பத்தாதா? நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. நம்ம அதிகமா மொய் வச்சாதான் சொந்தக்காரங்களுக்கு நடுவுல நம்ம குடும்பத்துக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். இந்த பாரு, இந்த மாதிரி எடக்கு மடக்கா பண்றனாலதான் உன்னை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. ச்சை. ஏய் சஞ்சீவ் சஞ்சீவ், ஏய் இரு. எதுக்கு வண்டியை மறிக்கிற? ஏய் நீ இறங்கு. முடியாது, நீ வீட்டுக்கு தானே போற, என்னையும் கூட்டிட்டு போ. இந்த பாரு, அதெல்லாம் கூட்டு போக முடியாது. ஒழுங்கா இறங்கு. நான் இறங்க மாட்டேன், உன் கூட தான் வருவேன். என்ன கூட்டிட்டு போ. எப்படி வந்தியோ அப்படியே போ. இறங்குன்றல. ஏப்பா பாண்டி, உன் பொஞ்சாதி புள்ளத்தாச்சி, அவ எப்படி தனியா போவா? வண்டியில கூட்டிட்டு போப்பா. பாடி பாடி போயிட்டான். வர வர நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? இது வரைக்கும் ஊருக்குள்ளதான் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ சொந்தக்காரங்கிட்டே சொல்லிட்ட. எல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? எல்லாம் நீ என்ன புரிஞ்சுக்கிறதுல தான் போய் முடியும். எந்திரிச்சு வால. வாலன்னு சொல்றல, ஒழுங்கா வா. வால. சும்மா அடம் பிடிக்காம எந்திரிச்சு வா. வா. வேணாமா, சும்மா கேளுமா. உட்கார்ல மேல. உட்காருன. கண்ணெல்லாம் எரியுமா. 7 கலந்த வயசாச்சு, எண்ணெயை தேய்க்கிறதுக்கு பயப்படுறியா? எந்திரிச்சு அவ்வளவுதான். உட்காருன்னு சொல்றல. சூடு ஏறி போய் கண்ணெல்லாம் செவச்சவன் இருக்கு. ஒரு கை எண்ணெய் வைக்கிறதுக்கு என்ன அவங்கள பண்ணிட்டு இருக்க? ஊருக்குள்ள அம்புட்டு சண்டித்தனம் பண்ற, எண்ணெய் தேய்ச்சிக்க அம்புட்டு பயப்படுற. சூப்பர் ஸ்டார் படம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அதுல தலைவர் பெரிய பெரிய சண்டை எல்லாம் போடுவாரு. ஆனா இந்த பல்லி கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் பயப்படுவாரு. அப்படிதாம்மா இதுவும். அதே சூப்பர் ஸ்டார் தான் அம்மா பேச்சையும் கேட்பாரு. பேசாம உட்காரு, நான் இந்த எண்ணெயை தேய்ச்சி விடுறேன். திரும்ப யாரு கண்ணை மூடிக்க, நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது, சரியா? வார வார எண்ணெயை தேய்ச்சி குளிச்சாதானே உடம்பு சூடெல்லாம் குறையும். இருல, மெதுவா தான் தேய்க்கிறேன். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க. இருல. வலிக்குதுமா. ஐயோ, குக்கர் விசில் அடிக்குது. ஏலே, நீ இப்படியே கண்ண மூடிட்டு உட்காந்துரு, அம்மா அப்ப வந்து வந்துடுறேன். எங்கம்மா போறேன்? இருல, இப்ப வந்துடுறேன். அடுப்புல குக்கர் வச்சதே மறந்துட்டேன். அத்தைதான் உள்ள போயிட்டாங்கல்ல, அங்க வர வரைக்கும் நாம என்ன தேய்ச்சி விட்டா என்ன? சஞ்சீவ் துவாரா இரு. எரியுது. மா வந்துட்டியா? தேய்ச்சி விடுமா, கண்ணெல்லாம் எரியுது. செமையா இருக்குமா? அடடா மா, இப்பதாம்மா செமையா இருக்கு. அப்படிதாம்மா. மா, நீ தேய்ச்சி விடுறதுக்காகவே தினம் தானே என்ன தேய்ச்சி குளிக்கலாம் போல இருக்கேம்மா. அம்மா, எப்பவும் கை கரடு முரடா தானே இருக்கும். இன்னைக்கு என்ன சாஃப்டா இருக்கு? தேய்மா, தேய் தேய். இப்ப எப்படிமா சாஃப்டா பஞ்சு மாதிரியே இருக்கு? என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? பாத்துமா, வலிக்குது. அப்படித்தான்.
அம்மா உன்னை நம்பி தென்காசியில் ஒரு மசாஜ் சென்டரே ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அம்மா உடம்பு ரொம்ப குளுத்த மாதிரி இருக்கு. நான் வேணா கண்ணை திறக்கவா? ஐயோ சஞ்சீவ் கண்ணை திறக்க போறானே. என்னம்மா? சஞ்சீவ் கண்ணை திறந்தா நான் மாட்டிப்பேனே. எஸ்கேப் ஆயிடலாம். அம்மா அம்மா என்னம்மா பதில் சொல்ல மாட்டேங்கிற? அம்மா சரி நான் கண்ணை திறக்கிறேன். அம்மா காணும் காணுமே. அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? சரி ஏலே உட்கார்ல எதுக்குல எந்திக்கிற? எண்ணெய் தேய்ச்சி விட வேணாமா? அம்மா என்ன தேய்ச்சி விட போறியா? இப்பதானம்மா தேய்ச்சி விட்டா? யாரா தேய்ச்சி விட்டா? யாரா? நீ தானே தேய்ச்சி விட்ட? ஏண்டா நான் இப்பதான் அடுப்படியில இருந்து வரேன். யார்ல தேய்ச்சி விட்டா உனக்கு? அப்ப நீ தேய்ச்சி விடலையா? இல்லங்கறேன். இப்ப யார் தேய்ச்சி விட்டுருப்பா? நீதான் அந்த வேலையெல்லாம் பார்த்தவளா? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஏலே என்னல அங்கவே பாத்துட்டு இருக்க? இரு எண்ணெய் தேய்ச்சி விட்டுறேன். மறுபடியுமா? ரொம்ப அழகா இருக்கு, எடுத்து போட்டுக்கோ. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. என்னக்கா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சொன்னதே சொல்றாங்க. என்ன முத்தழகு ரெடியா? மாமா 10 நிமிஷம் மாமா, நீங்க போங்க, நாங்க கூட்டியாரோம். எங்க பாரு முத்தழகு, இது நல்ல சம்பந்தம். இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரவரு சர்க்கார்ல உத்தியோகம் பாக்குறாரு. நல்ல மரியாதையான குடும்பம். அந்த குடும்பத்துக்கு நீ வாழ்க்கப்பட்டு போனா நமக்கு தான் பெருமை. அதனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்து காப்பி தண்ணியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு பாண்டிய கல்யாணம் பண்றதுக்காக ஏதாவது திருட்டுத்தனம் பண்ண வைக்க பொருளை வச்சு உன்னை கொளுத்தியே போடுவேன். முத்தழகு, உங்க அப்பா என்ன சொல்லிட்டு போறாரு பாத்தியா? உங்க அப்பா சொல்றத கொஞ்சம் கேட்டாதான் என்ன? ஏன் இப்படி வர நல்ல சம்பந்தத்தெல்லாம் நீ கெடுத்துக்கிட்டே இருக்க? நானா எங்க அப்பாவை சம்பந்தம் பார்க்க சொன்னேன்? அதுவா வீம்புக்கு சம்பந்தம் பாக்குது. அப்புறம் குத்துதே கொடையுதேனா அதுக்கு நானா பொறுப்பு? நான் கட்டுனா என் மாமா பாண்டியை தான் கட்டுவேன். வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படித்தான். அப்போ இந்த சம்பந்தத்தையே கெடுத்து விட போறியா? ஆமா, ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேனே. என்னடி பண்ண போற? பொறுத்திருந்து பாருங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க மாப்ள. உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க. 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 வாங்க மாப்ள. இது எங்க அண்ணன். வணக்கங்க. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. ருக்கு, நீ போய் முத்தழகு கிட்ட காபி தண்ணி கொடுத்து விடு. சரிங்க. என்ன அங்க ஸ்வீட் பிக்சர்லாம் இருக்கு, எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொடுங்க. கொடு. சரி சரி. இப்போ வந்துருவா. இந்தா முத்தழகு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. வா காப்பியை கொடு. வா அக்கா, ஆல் தி பெஸ்ட். வாங்கண்ணே, கொடுங்கண்ணே. கொடுங்க. இந்தாங்க, எடுத்துக்கங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்க தம்பி. சீக்கிரம் முடிச்சிட்டு வாக்கா. என்னங்கடா சீக்கிரம் முடிச்சறணும்? ஓடுங்கடா ஓடுங்கடா. ஆல் தி பெஸ்ட் கா. டேய் வந்துடுடா. நின்னுங்கடா, பிச்சு புடுவேன் பிச்சு. ஓடுங்க. முத்தழகு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. போனமா காப்பியை கொடுத்தமா வந்தமான்னு இருக்கணும். சரி. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை நான் செய்யறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா குடு குடு. எங்க பொண்ணு நல்லா இருக்குல்ல? மவனே இருக்குடி உனக்கு. டேய், பொண்ணு நல்லா இருக்கால? ஏய், இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? போய் காஃபி குடுப்போம். குடு, எல்லாருக்கும் குடு.
இது வேற சும்மா சும்மா வெளியே வந்து விழுந்துகிட்டே இருக்கு. என்ன தாலி போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? இது என் பாண்டி மாமா என்னை கட்டி விட்டது. எனக்கும் அவருக்கும் கண்ணால் ஆயிடுச்சு. அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போய் 2-3 நாள் தங்கிட்டு வருவேன். என் அப்பாக்கு பாண்டி மாமாவை பிடிக்காது. அவருக்கு நான் பாண்டி மாமா கண்ணால பண்ணது பிடிக்காது. அதான் உங்களை பொண்ணு பார்க்க வர வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, என் கழுத்துல தாலி இருக்குன்னா நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களையும் கண்ணாலம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் உங்களுக்கும் பாண்டி மாமாக்கும் உண்மையா இருப்பேன். கொய்யால யோசிக்கிறியா? காஃபி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். ஏய், என்னடா சொல்ற? அதெல்லாம் விவரமா சொல்றேன். எழுந்து வாங்க. எழுந்துருங்க. ஐயோ, என்னாச்சு? ஏன் திருக்கிறீங்க? இருங்க, போவாதீங்க. என்னடி பண்ணி தொலைச்சா? மாப்ள கொஞ்சம் இருங்க. இடம் வேணாம், வேற இடம் பாப்போம். வா. உங்க வண்டியில ஏறுங்க. சம்பந்தி நில்லுங்க. மாப்ள போகாதீங்க. மாப்ள என்னாச்சு? ஏன் போறீங்க? என்னம்மா இப்படி பரிட்டிய? யார் நீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னம்மா பெருசா வந்துட்டாங்க. ஏய், இந்த முறை என்னடி பண்ணி தொலைச்சா? என்னடி இதெல்லாம்? பா பயப்படாதீங்கப்பா, இது பொய் தாலிதான். மாப்பிளைய மிரட்ட நானே இந்த தாலிய என் கழுத்துல கட்டிக்கிட்டேன். எத்தனை தடவை சொன்னாலும் நீ அடக்க மாட்டியா? ஒண்ணு அடிப்பா அடி. நீ என்ன அடிச்சு கொன்னா கூட பரவாயில்ல. ஆனா நான் என் மாமா பாண்டிய தவிர வேற யாருக்குமே கழுத்தை நீட்ட மாட்டேன். ஏங்க இப்ப எதுக்கு இவ்வளவு அடிக்கிறீங்க? பாண்டி போய் ஒரு பொறுக்கி போயா, அவனுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? அப்பா நீயும் அம்மாவும் தானே சின்ன புள்ளையில இருந்தே உனக்கு மாமன் தான், நீ அவனதான் கட்டிக்க போற அப்படி இப்படின்னு சொல்லி வளர்த்தீங்க. சின்ன வயசுல என் மனசுல ஆசையை விதைச்சிட்டு இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொன்னா அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் பொறிக்காவான்னு யாருக்கிட்ட தெரியும்? நான் அவனை பாண்டிக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். உன்னை யார் கட்டி கொடுக்க சொன்னா? நானே கட்டிக்கிறேன். என்னடி சொன்ன? என் பேச்ச மதிக்காதவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. ஓடி வழிய. நான் ஒன்னும் விருப்பப்பட்டு இந்த வீட்டுல இருக்கல. என் மாமன் என் கழுத்துல தாலியை கட்டட்டும், அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். என்னடி சொன்ன? ஏங்க நான் சொல்றத கேளுங்க. வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி அடிக்கிறது? ஏய் முத்தழகு, நீ ஒரு ரூமுக்கு போ. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஓடி. பாண்டி பயலுக்கு கட்டி கொடுப்போன்னு மட்டும் நினைக்காத. நீ பிடிவாதக்காரினா நான் உனக்கு அப்ப. ரொம்ப ஓவரா தான் பேசுறாங்க.
நினைச்சிட்டு இருக்காங்க? எனக்கு இந்த வீட்டை விட்டா வேற இடம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? இந்த வீட்டை விட்டு போய் நல்லா வாழ்ந்து காட்டுறேன். ஏய் நில்லு, பேக்கோட எங்க கிளம்பிட்ட? ஏய் சொல்ல சொல்ல எங்க கிளம்பிட்ட? நான் எங்க போனா உனக்கு என்ன? அதான் உன் புருஷன் என்ன வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டார்ல. மானங்கிட்டு போய் இனிமே இந்த வீட்ல இருக்க வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன். வீட்ல இருக்க மாட்டியா? எங்கடி போற? நான் பாண்டி மாமா வீட்டுக்கு போறேன். ஏய் என்ன விளையாடுறியா? யார் விளையாடுறா? நீங்க தான் விளையாடுறீங்க. வாரத்துக்கு ஒரு மாப்பிளைய கூட்டிட்டு வந்து என்ன சீவி சிங்காரிச்சு அவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி நீங்க தான் விளையாடிட்டு இருக்கீங்க. இனிமே இந்த கிறுக்குத்தனத்தெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. நான் வரேன். உன் புருஷன் கிட்ட சொல்லிடு. ஏய் முத்தழகு,